சமாதான ஏஜி சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் ஆர் கிளாரன்ஸ் மருதையா அவர்கள் தேவனுடைய செய்தியை கொண்டு வருவார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலேயும் இந்த ஊடகத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த 4 நாட்களாக தாவீதுக்கு அப்படின்ன நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு தருவேன் என்று சொன்னவர் இன்றைக்கு 5வது நாளாக 89ஆம் சங்கீதம் 22 வாசித்து பார்க்கும் பொழுது, சத்துரு அவனை நெருக்குவதில்லை, நியாயக்கேட்டின் மகன் அவனை ஒடுக்குவதில்லை, அவன் சத்துருக்களை அவனுக்கு முன்பாக மடங்கடிப்பேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அநேக சமயங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதமான சத்துருக்கள் நமக்கு எதிராக வரலாம். தாவீதுக்கு அவருடைய சொந்த மகனே அப்சலோமே சத்துருவாக வந்தான். ஆகவேதான் 3ஆம் சங்கீதத்தில் வாசித்து, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகியிருக்கிறார்கள் என்று சொல்கிறான். வீட்டில் பெத்த மகனே சத்துருவாக மாறினாரு, என்னுடைய மாமனே சத்துருவாக மாறினாரு. வெளியிலேருந்து பிரச்சனை வந்தால் அது ஈஸியாக தாங்கலாம், ஆனால் வீட்டுக்குள்ளேயே பிரச்சனை வந்தால் அதை எப்படி தாங்க முடியும்? ஆனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, எந்த சூழ்நிலை வந்தாலும் பவுல் சொன்ன போல, எப்பக்கம் நான் நெருக்கப்பட்டாலும் நான் ஒருபோதும் முறிந்து போவதில்லை என்று சொன்னார். ஆகவே தான் தாவீது தனக்கு முன்பதாக வந்த எல்லா சத்துருக்களையும் மேற்கொள்வதற்கு அவருடைய கை அவன் மேலே உறுதியாக இருந்ததுனால, அவருடைய பலன் அவர் மேலே உறுதியாக இருந்தபடினால அவர் சொல்கிறாரு, உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், தேவனாலே ஒரு மதிலையும் தாண்டுவேன். ஏனென்றால் அவருடைய கரம் கூட இருந்தது, அவருடைய அபிஷேகம் இருந்தது, அவருடைய வாக்குத்தத்தம் இருந்தது. காரணம் என்னவென்றால், சத்துருக்கள் எல்லாம் நெருங்கி வரும்பொழுது தாவீதுக்கு இந்த விசுவாசமும் இந்த வாக்குத்தத்தம் இருந்தபடினால ஒரு நல்ல அருமையான 23ஆம் சங்கீதத்தை சொல்கிறாரு, என் சத்துருக்களுக்கும் முன்பாக எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் சத்துருக்கள் இருக்கட்டும், அவங்க நல்லா இருக்கட்டும். என்ன ஆண்டவரே சொன்னாரே, உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசிரியங்கள்னு சொன்னாரே. அவங்க இருந்தால் தான் நல்லது. ஏன்னா நம்ம உயர்வை அவங்க பார்க்கணும். ஆகவே தான் 112ஆம் சங்கீதம் வாசித்து பார்க்கும் பொழுது எல்லா நல்ல அருமையான வாக்குத்தத்தங்களை சொல்லிவிட்ட கடைசியில், என் சத்துருக்கள் பல்லை கடித்து கரைந்து போவார்கள் என்று சொல்கிறார். இந்த நிகழ்ச்சியை கவனிக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போயிடுச்சு ஆண்டவர் தாவீதுக்கு அருள் நிச்சயமான கிருபைகளை கொண்டு எல்லா சத்துருக்களையும் மேற்கொள்ளக்கூடிய அபிஷேகத்தை கற்றுக் கொடுத்தார். அவருடைய கரங்கூட இருந்தது, அவரை பலப்படுத்தினார், அவருடைய சத்துருக்களை மேற்கொள்ளக்கூடிய கிருபைகளை கற்றுக் கொடுத்தார். தாவீதுக்கு அருள் நிச்சயமான கிருபைகளை அன்றைக்கு தாவீது கொடுத்து சத்துருக்களை மேற்கொள்ள பலம் கொடுத்தது போல, உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய சுகவீனம், பலவீனம், பொருளாதாரம், பலவிதமான நெருக்கங்களாகிய பலவிதமான சத்துருக்கள் மத்தியிலையும் கூட இவைகளை மேற்கொள்ள பலம் கொடுத்து, உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், என் தேவனாலே ஒரு மதிலையும் தாண்டுவேன் சொல்லி ஒரு வெற்றி பாடலை பாட கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. தாவீதுக்கு அவருடைய கிருபையை உங்களுக்கு கொடுத்து உங்களை பெருக செய்வார், வாழ செய்வார், உங்களுக்கும் வழிகளை திறப்பார். May God bless you.